ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வாரம் ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை விதவிதமாக செஞ்சு அசத்திட்டு இருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டேஸ்டான கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அரிசியை ஊற வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. 1 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை ரவை மாதிரி அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச அரிசியை ஒரு பவுலில் மாற்றிடலாம். 1/4 கப் உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்து சேர்த்திங்கன்னா சரியாக வரும். உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். உளுந்தை வலுவலுன்னு அரைக்காதீங்க, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை பிச்சு போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காயை அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துருக்கேன், தண்ணியை ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு நம்ம அரைச்சி வச்ச உளுந்தை போட்டு கிளறிடலாம். கிளறும் போது உளுந்தோட வாசனை சூப்பராக இருக்கும். உளுந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ரவை மாதிரி அரைச்சி வச்சுருக்க அரிசி, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா கிளறி விடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த உளுந்தோட வாசனை, மிளகு, சீரகம் இதோட வாசனை எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கும். உடனே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி மறுபடியும் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அது ஆறுற கேப்பில் நம்ம இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிடலாம். இது நல்லா ஆறி இருக்கும். நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம். தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு. கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார கொழுக்கட்டை செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.